பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றைக்கு தலைவருடைய உரையுடன் முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வீடியோ மூலமாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். அதற்கு ஒரு வெப்சைட், உடன்பிறப்பின் குரலா, அந்த வெப்சைட்டில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அடையாளத்துடனோ அல்லது அடையாளம் இல்லாமல் அனாமதேயமாக கூட உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறத வெப்சைட்டை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதில் கருத்துக்கள். அதில் அந்த மேனிஃபெஸ்டோ இதுக்கு வந்து இந்த டைமில் வந்து 80,000 பேர் தான் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1,20,000 பேர் வந்து அதுக்குள்ள சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று சில மணி நேரங்களிலே இந்த ஆர்வத்தை ஓட்டு செலுத்துறதுல அவங்க செலுத்தினவங்க தானே, செலுத்தினவர்கள் தானே 1 கோடி. அப்புறம் சும்மாவா வரும் சுகுமாரி? ஸோ தோல்வியுடைய அதிர்ச்சியும் குழப்பமும் பல்வேறு கருத்துக்களை அந்த ரிசல்ட் வந்த நாளில் இருந்தே பலரும் வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அதாவது இந்த தோல்வி என்பது இன்ஸ்டா மேனிப்புலேஷன் அல்லது அல்காரிதத்தால் மேனிப்புலேட் செய்யப்பட்ட, திருடப்பட்ட ஒரு மேண்டேட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் முதல் சில நாட்கள்லேயே வந்தது. இதில் தான் திமுக கோட்டை விட்டிருக்கிறது. திமுக தன்னுடைய கண்டென்ட்டை எல்லாம் அதில் பெனிட்ரேட் பண்ணியிருந்தால் இந்த முடிவு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தார். தோற்று இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி வெற்றி என்று இதை பார்ப்பதை விட இதில் மக்கள் தீர்ப்பே யாருக்கும் மேண்டேட்டில் என்ன வந்திருக்கு. இப்போ இதில் தோல்வி என்றோ வெற்றி என்றோ பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. திமுகவை விட பெட்டரான ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று 1,72,00,000 பேர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள்னு தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. காங்கிரஸ் கூட சொல்லிக்கலாம் வாயில, திமுகவோட நான் பெட்டரான கட்சின்னு. ஆனால் ஆட்சி என்பது அப்படி இல்லை. வாயில சொல்றது சொல்லலாம், ஆனால் செய்து காட்டுவது, ஒரு ஆட்சியை நடத்தி முடித்தால்தான் அது வாக்கு அளித்தவர்களுக்கு தெரியும் திமுகவை விட பெட்டராக இந்த ஆட்சி இருந்ததா அல்லது நாம் ஏமாற்றப்பட்டோமாங்கிறதுக்கு நாம் இன்னொரு தேர்தலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். திமுகவை விட பெட்டர்னு நினைத்து தான் எம்ஜிஆருக்கும் வாக்களித்திருப்பார்கள் இல்லையா? அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி அப்படி இருந்ததா, திமுகவை விட பெட்டராக இருந்ததானா? இல்லைதான். அதுக்குள்ள பல்வேறு கணக்குகள் இருக்குது. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ஏன் வந்து திமுகவை எம்ஜிஆரை வைத்து வீழ்த்தினார்கள், அந்த ஆட்சி ஏன் தொடர்ந்தது அப்படிங்கிறதுக்குள்ள பின்னாடி வரும். 1967 காங்கிரஸ் இருந்த இடத்தில் திமுக இன்றைக்கு இருக்கிறது. 77 அதிமுக இருந்த இடத்தில் இன்றைக்கு தாவேகா இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 67 திமுக நடத்திய புரட்சியை, ஒரு உடைப்பை, ஸ்டேட்டஸ்கோவை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை தாவேகா செய்யவில்லை. திமுகவிடம் இருந்த ஆட்சியிலிருந்து மாற்றம் என்கிற இடத்தை தான் இன்றைக்கு எம்ஜிஆர் செய்ததை தான் விஜயை வைத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு புரட்சியோ உடைப்பையோ காங்கிரஸிடமிருந்து திமுக செய்ததை போல நேர் எதிரான கொள்கையாளரை கொண்டு. ரொம்ப சிம்பிள், நீங்க சொல்றது பதவி மாற்றம் மட்டும்தான் இப்ப நடந்திருக்கு. சமூக மாற்றம் 67 நடந்தது, 77 நடந்தது பதவி மாற்றம். 67 வந்து நடந்தது வந்து டோட்டலா இது. இப்ப எந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும்ன்றத அண்ணா கொண்டு வந்தாரு. நேற்று திமுக தலைவர் சொன்ன அறிக்கையில கூட ஒரு பெரிய சுனாமியை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணல அப்படின்றதையும் வெளிப்படையா சொன்னார். நம் நாடு இதுல 77 கலைஞர் சொன்னபோது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இருமுறை ஒரே கட்சி ஆட்சிக்கு வருவது அப்படின்றத சொல்லிட்டு, ஆனால் அந்த வருகின்ற கட்சி கடந்த ஆட்சியை விட மோசமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நாம் அதை எதிர்கட்சியாக இருந்து எதிர்க்கிறோம் அப்படின்றாரு. திமுக தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை அது மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறது என்கிற சமிக்ஞை மூலமாக இப்போ எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் 2 நாட்கள் பேசியதிலிருந்து திமுக தலைவர் இந்த உரை மூலமாக சொல்லியிருப்பதிலிருந்து அது மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற சிக்னலை தான் தொண்டர்களிடமும் மக்களிடமும் முன்வைக்கிறது. அதிமுகவும் ஒரு சிக்னலை கொடுக்கறது. அது ஒரு அவலமான அரசியல் சிக்னலாக இருக்குது. அதை தனியாக இன்னொரு எபிசோடில் தான் பேசணும். அவங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற கூத்து எல்லாம் எங்கே போய் நிற்க போகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இனி தமிழ்நாட்டுடைய அரசியல் எந்த விதமான ஒரு இருமுனை போட்டிக்கு செல்லுகிறதுங்கிறத ஓரளவுக்கு கோடிட்டு காட்டுவதை பார்க்க முடிகிறது. திமுகவுக்கு 2024 தேர்தலில், சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் மாறி வாக்களிக்க காரணம் என்று அவர்களை ஈர்ப்பதற்கு தாவேகாவில் இருந்தது என்ன என்பதுதான் நாமும் கட்சியும் விடை தேட வேண்டிய இடமா பார்க்கிறேன். தேர்தலுடைய முடிவுகளை கணிப்பதுங்கிறது வந்து யாராலும் முடியாத காரியம். அப்படி ஒன்று இருந்ததுன்னா அந்த வேலையை மட்டும் செய்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியிலே இருந்து கொள்ளலாம். ஆட்சி மாற்றம் என்ற நடப்பதற்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு முடிவுகள் வந்த பிறகு, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மக்கள் மனநிலை என்ன, அவர்களுடைய உளவியல் என்ன என்று ஆராய்வது மட்டும்தான் நம்மால் ஆகக்கூடிய காரியமாக இருக்கும். இது இப்போ நம்ம பேசுவது சரியாகவும் இருக்கலாம், சரி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பார்வை என்பது இதுதான்
நாம் அதை இப்படி தான் பார்க்குறோங்கிறத பதிவு செய்வது தான் இதனுடைய நோக்கம். டிஸ்டாக்குகள் பல பேரும் கூட தோல்விக்கான காரணமாக நம்ம முன்பே சொன்னது போன இந்த அல்காரிதம் சர்ஜை காட்டி இது மக்கள் மேண்டேட்டே இல்லை, போலியானது என்றும் நாம் இதை உடைக்க வேண்டும் என்றால் அங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், அதை நோக்கித்தான் நம்மளுடைய முழு சக்தியும் பிரயோகிக்கணும்னு சொல்றது வந்து வேரை விட்டு எங்கோ விலகி செல்லக்கூடிய வேலையாக தான் பார்க்க முடிகிறது. உண்மையில வாக்களித்த இந்த 34-35% பேருடைய மனநிலையை இந்த ஒரு வார காலத்தில் அக்கம் பக்கத்தில் நாம் விசாரிக்க முடியும், கேட்க முடியும், இந்த மாற்றத்தை என்னவாக பார்க்கிறார்கள்னு இருக்க முடியும். அதில் கணிசமானவர்கள் அதை ஒரு ஐக்கியா எஃபெக்டாகத்தான் பார்க்கிறார்கள். அதாவது சோபா செட்டை இன்னைக்கு தேதிக்கு இவங்க ஆட்சியோட ஒப்பிட்டு சொல்லணும்னா சோபா செட்டை தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு சோபா செட்டை ஐக்கியாவில் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா அவன் அதனுடைய தனித்தனி பார்ட்டுகளை பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அவன் அனுப்பிடுவான். இதை எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிற மேனுவலையும் உங்களுக்கு கொடுத்துருவான். இதை ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அதை அசம்பிள் பண்ணி அதை கண்ணார பார்க்கக்கூடிய மனநிறைவே அவன் நமக்கு கொடுப்பான். அப்படித்தான் வந்து அந்த சோபா செட்டில் இன்றைக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். இப்போ இந்த சோபா செட்டு ஒரு கால் ஒரு பக்கமாக உரத்தவையாக இருக்குது, ஆடுது, உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட உடனடியாக மனம் வந்து அவர்களுக்கு அதை ஏற்காது. என்ன இருந்தாலும் நான் வாங்கின சோஃபா அண்ணா சொல்லுவார், என்னுடைய வேட்டி அருமந்த வேட்டி, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. இப்போதைக்கு அவர்கள் அப்படித்தான் இருப்பார். ஏன்னா அவர்கள் உருவாக்கியது. கிட்டத்தட்ட விஜயும் கூட அவராக எந்த உழைப்பும் போடலை. நான் ஆட்சிக்கு வரப்போறேன், நான் எலெக்ஷனில் நிற்க போறேன், என்னுடைய சின்னம் இதுக்கு நீங்களே வேலை செய்யுங்க, நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு டாஸ்க்கை தான் கொடுத்தா. அப்படி இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களையெல்லாம் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்கிற மாதிரி அடம்பிடிங்க. இந்த டாஸ்க்கை தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது முழுமையாக கம்ப்ளீட் பண்ணலினாலும் அவர்களுக்கு தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்தில் வரும் அளவுக்கு வாக்கு விழுந்திருக்கிறது. அந்த டாஸ்க் அவங்க நிறைவேற்றியிருக்கார், அந்த திருப்தியில் இருக்கிறார். இதனால் இந்த சோபாவில் இருக்கக்கூடிய ஓட்டை உடசல்களை எல்லாம் அவர்கள் உணர்வதற்கு காலம் ஏற்படும். ஒரு கட்டம் ஆனதுக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் அந்த சோபாலேயே உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் பழைய சோபா கூட இதை விட பெட்டராக இருந்துச்சு, இவங்க வந்து ஐக்கியக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான், விபூதி அடிச்சுட்டான் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கெல்லாம் ஒரு காலம் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து திமுக சைட்லேருந்து 50 லட்சம் வாக்குகளை வந்து தாவேகாவிடம் இழந்திருக்கிறது. 2024 தேர்தலுக்கும் இப்போ உள்ள 26க்கும் அதிமுக வந்து 40 லட்சம் வாக்காளர்களை இது பண்ணி, இந்த 50 லட்சம் பேரும் இன்ஸ்டாவை மட்டுமே கன்சியூம் பண்ணி வாக்களிச்சார்கள்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள், இல்லை குழந்தையோட ப்ரெஷர்னால வாக்களித்தவர்கள். ஏன்னா சில பூத்துக்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களை உள்ளேயே விட்டாங்க, ஓட்டு போட்டுச்சா இல்லையா அதெல்லாம் வந்து தப்பு, ஆனாலும் வந்து ஓட்டு போட்டுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு மானிட்டர் பண்ணுற அளவுக்கு உள்ளேயே போய் விட்டு, இது வந்து வெறும் இன்ஸ்டாவால் மட்டுமே நடந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ரூட்ஸையும் கிரவுண்டையும் வந்து விட்டுருவோம். நாம ரீல்ஸ் போட முடியாது இல்லையா? பல மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட நாம் எல்லாரும் எதிர்பார்த்தபடி 10,000 ஓட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கு, டெபாசிட்களை பறிகொடுத்திருக்கு. ஆனா திமுக இந்த தேர்தலில் எந்த தொகுதியுமே டெபாசிட்டை இழக்கவில்லை. அதிமுக பறிகொடுத்திருக்கிறது, தாவேகா பறிகொடுத்திருக்கிறது, ஆனா திமுக பறிகொடுக்கல. இப்படி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இதுதான் கணக்குன்னு வரையறுத்து சொல்வதற்கு ஒரே ஒரு டெம்ப்ளேட் இதில் இல்லை. குறிப்பாக இந்த தேர்தலை நீங்கள் வந்து அர்பன் செமி அர்பன் வேவ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தமிழ்நாட்டுடைய அர்பன் வெர்சஸ் ரூரல் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சரிபாதிக்கு கொஞ்சம் தான் நடுவளவுக்கு கிட்ட தான் வரும். அதனால தான் அவர்களால் முழுமையான ஒரு மெஜாரிட்டியை பெறவும் முடியும். விஜய்க்கு வந்து ஊரக பகுதிகளிலையும் ரசிகர்கள் இருப்பாங்க ஈக்குவலாக, நகரப்பகுதியில் இருக்க மாதிரி ஊரக பகுதியிலும் இருப்பாங்க. ஆனால் அங்கேயே இது இந்த வாக்குகள் வந்து இங்கே விழுந்த மாதிரி சென்னையில் விழுந்த மாதிரியோ, மதுரையில் விழுந்த மாதிரி, கோயம்புத்தூர் விழுந்த மாதிரி, திருச்சியில் விழுந்த மாதிரி வரல. அப்படின்னா அரசினுடைய உதவிகள் அர்பனாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலையுமே கூட அது நடக்கல, வரல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அதை எப்படி தனியா பிரிக்கணும்னா, அரசை நம்பி இருக்கக்கூடிய அடுத்த நாளுடைய வாழ்க்கை ரெகுலராக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அரசின் நடவடிக்கைகள் அல்லது நலத்திட்டங்கள் எந்த விதத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு பிரிவிலேஜ் இருக்கக்கூடிய இன்னொரு தரப்புன்னு நடுவுல ஒரு கோடு போட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாக்கு ஒரு வர்க்க பிரச்சனையை தான் இதை பார்க்க வர்க்க தேர்தல் தான். அரசுடைய நலத்திட்டங்களை உதவியை நம்பியிராத ஒரு மக்கள் திரளிடம் ஆன்டி இன்கம்பன்சியை, புதுயுக கனவை, போகாத ஊருக்கு வழி தேடுற கனவை எல்லாம் விதைப்பதுங்கிறது வந்து ரொம்ப எளிதானது. அவர்களிடம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண் பாதுகாப்பில் தோல்வி போன்ற எந்த தரவுகளுமே இல்லாத, அதுக்கு எந்த டேட்டாவுமே கிடையாது. இப்ப இந்த 10 நாட்கள்ல நம்பர்ஸ் வர்றத நமக்கே பயமா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல நம்பர் நினைக்குது. இது விஜய் வந்ததால நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. தனிநபர் குற்றங்களை நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தரவுகளே இல்லாத இந்த வாதங்களை
மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த அல்காரிதம் பயன்பட்டு இருக்கிறது. அதை வந்து ஒரு உத்தியா பயன்படுத்தி வென்றிருக்கிறார்கள். ரெண்டாவது, ட்ரெடிஷனல் அரசியல்வாதிகளுடைய பண, படை, ஜாதி, பல, பிரிவிலேஜ்களை வீழ்த்த முடியாத ஒரு இளம் தலைமுறையுடைய இயக்கத்துக்கு இதுல வந்து விடை தேடப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன நினைச்சாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடர்களை அவங்க மாவட்டத்தில் தோற்கடிக்கவே முடியாதுங்கிறதா கடந்த 50 வருடங்கள்ல ஒரு வகையில் இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இது சொல்லிக்கிட்ட காரணம் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கள் அண்ணன் வந்தாருன்னா பாதுகாப்பு அது ஒரு காரணம் தானே தவிர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்களை வீழ்த்தணும்னா இந்த மாதிரியான கோலியாத்துகளுடைய சேர்க்கை தான் அது நடந்தது. நம்ம எல்லாம் ஹை லெவல் ஐக்யூல திங்க் பண்ணோம். என்னடா போற எல்லா இடத்துலயும் விஜய் வந்து ஒரே இதை பேசிக்கிட்டே இருக்காருன்னு. அந்த ஒரே இதை பேசிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அவரோட வெற்றிக்கே காரணம். நம்மளுக்கு வந்து என்ன வேற இதுவே இல்லையா பேசுறதுக்கு அப்படின்னா, ஒரு கோட் இருக்கும், நான் வந்து 10,000 ஸ்டெப் வச்சவங்க பார்த்து பயப்பட மாட்டேன், ஒரே ஸ்டெப் 10,000 பேர். அதே மாதிரி ஆனா விஜய் சொல்ற எல்லாத்தையும் எம்கேஎஸ் பேசுறதோ இபிஎஸ் பேசுறதோ நம்ம கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நம்ம டிஎம்கே ஐடிவிங்கும் ஏடிஎம்கே ஐடிவிங்கும் போடும். ஆனா தாவேகாவோட ஐடிவிங் எந்த ஒரு வீடியோவும் போடுறது இல்லை. அதுக்கு பதிலா ஒரு பிஆர் ஏஜென்சியை பிடிச்சி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல தீய சக்தி தூய சக்தின்னு விஜயோட வாய்ஸுக்கு இந்த டிக்டாக் எல்லாம் வந்து ஸ்லோகன்ஸ் அவங்க நிறைய உருவாக்குனாங்க. மோட்டோ அந்த ஒரு இதை திரும்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்ப சண்டை நடந்தாலும் பொண்டாட்டி புருஷங்குள்ள தீய சக்தி தூய சக்தின்ற மாதிரி இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க மைண்ட்ல. ஸோ எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்கள், அதை சாதனைகளாக சொல்லக்கூடிய திமுக ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிமை சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகள், இதை ஒரு நேரேட்டிவாக வைக்கக்கூடிய திமுகவுக்கு எதிர் திசையில் டே டு டே லைஃபுடைய பிரச்சனைகளை பூதாகரமாக்கி, அதுக்கு டேட்டா இல்லைனாலும் கூட பூதாகரமாக்கி அதை வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாக விதைத்து வெல்ல முடிந்திருக்கிறது. அப்போது இந்த தட்டையான அரசியலுக்கு ஊடகங்கள் பெரிய அளவில் வந்து ஸ்டேட்டஸ்கோ உடையக்கூடாது, திமுகவுக்கு எதிரில் அதிமுக போன்ற ஜெயலலிதாவின் அதிமுக, எம்ஜிஆரின் அதிமுக போன்ற ஒரு கட்சி இருந்தே ஆக வேண்டும். நம்ம பலமுறை பேசியதுதான், திமுகவை விட ஒரு முற்போக்கு சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடவே கூடாது, அதை பின்னாடி இழுக்கக்கூடிய கட்சிக்கு தான் ஆதரவு அளிக்கணுங்கிறது இங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் எப்போதுமே விரும்பும். அதே வேலையை இதிலும் செய்திருக்கிறார்கள். அது வந்து சிஸ்டத்துடைய குரல். தமிழ்நாட்டுடைய ஒரு பெரும் செல்வாக்கு மிக்க ஒரு தரப்பு இந்த ஆட்சி வருவதற்கு உதவி இருக்கிறது. இனிமேலும் அந்த ஆட்சி அது ஆதரிக்கும். ஒரு தொலைக்காட்சி நிலையத்துடைய ஒட்டுமொத்த ஸ்டுடியோவா அவங்களோட ஐடிவிங்க செயல்பட்டு அவங்களே வெக்கமில்லாம அந்த வீடியோ வெளியில அதுல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜோன் வைஸ் எல்லாம் வந்து கார்ட்ஸ் பிளக்கார்ட்ஸ் வச்சிருக்கத நம்ம பாக்குறோம். ஏன்னா திமுகவுடைய அரசியல் என்பது அந்த தரப்புக்கு பிடிக்காது. திமுக ஒட்டுமொத்த சமூகத்திலேயே கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்ப்பனர்கள் 3% பேசணும்ல, பார்ப்பனர்கள் மட்டும் இல்லாமல் பிரிவிலேஜை அனுபவிக்கக்கூடிய உயர் சாதிகள் அத்தனை பேருடைய எதிர்ப்பையும் தான் அந்த கட்சி எப்பவுமே தாங்கி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 30% வாக்காளர்களை அவர்களால் தெளிவாக தீவிரமாக ஏன் எதிர்க்கிறோன்னு அவர்கள் புரிந்தே எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். பாஜகவுமே கூட நாடு முழுக்க வச்சுட்டீங்கன்னா 25-30% இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை எதிர்த்து அவர்களுடைய எதிர்ப்பை அட்மிட் பண்ணி அதனுடனே அரசியல் பண்ணுது. கரெக்டு தான் பண்றதுங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையினுடைய வாக்குகள் தான் பாஜக. ஏன்னா இந்த இரண்டு கட்சிக்குமே சித்தாந்தம் தான் மெயின். அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்கு தான் ஓட்டரசியலுக்குள்ள அவர்கள் வருகிறார். ஆனால் அதிமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாடு இல்லை, எந்த ஒரு சமூகத்திலும் 90% பேருடைய எந்த சென்டிமெண்ட்டையும், அது மத ரீதியான ஜாதி ரீதியான எந்த சென்டிமெண்ட்டையும் நோகாமல் கடந்து போகும். ஒடுக்குபவன் ஒடுக்கிக் கொண்டே இருக்கலாம், ஒடுக்கப்படுபவன் ஒடுங்கிக் கொண்டே இருக்கலாம். நீங்க 2 பேரும் இதை தொடர்ந்து செய்து சமூகம் இப்படியே இருப்பதற்கு உதவி செய்வேன். ஜெயலலிதா கைதானதுக்கு மாரியணி வேப்பலை ஆடையை உடுத்தி கிளிகிழிப்பு நடந்தது லக்கி சொல்லுவார். அப்புறம் இன்னொரு சோழ. ஸோ இதை தொடர்ந்து செய்வதற்கான வழிவிட்டு நகர்ந்து நிற்பதுதான் வந்து அந்த அதிமுகவுடைய அக்ரிமெண்ட் பாலிடிக்ஸ். இது ஒரு கலெக்டிவ் வில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய தேவை எங்கு வருது, இன்றைக்கு அது தாவேக்காவாக மாறி மக்களுடைய ஏற்பை பெறுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன, மக்கள் மனநிலை எதை விரும்புகிறது, எந்த சென்டிமெண்ட்டையும் உடைக்காம அப்படியே பொத்துனாப்புல உருட்டிட்டு போகக்கூடிய ஒரு கட்சியை ஒரு கலெக்டிவ் வில் விரும்புது. இல்லை, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ கூட அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஏடிஎம்கே வந்து ரொம்பவும் எதிர்க்கவும் இல்லை, ரொம்பவும் ஆதரிக்கவும் இல்லை. டிஎம்கே வந்து விகரசா எதிர்த்தது. கோர்ட்டு சொல்லியும் கலெக்டரை வச்சு இன்ஸ்பெக்டர்ஸை வச்சு வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லி ரிஜிடா அதை எதிர்த்தது. ஆனால் தாவேகா வந்து
ஒண்ணுமே பண்ணாம ஆனா எங்களோட கொள்கை தலைவர் வந்து பெரியார், அம்பேத்கர் இது அப்ப வந்து ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து ஓகே டிஎம்கே மாதிரியே இதுவும் ஒரு முற்போக்கு கட்சியை நம்பி முதல் முறை வாக்களித்தவர்களும் அதுல வாய்ப்பு இருக்காங்க. கொடுப்பவர்களும் இருப்பார்கள். இந்த மாதிரி உடைக்காம அப்படியே தொடர்றதுக்கு உதவுவாங்கன்னு நினைச்சு அதற்கு வாக்களிப்பு அதாவது 90% பேர்த்த அது கன்வின்ஸ் பண்ணிரும். இல்ல பிரச்சனை என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு. அவங்க வந்து பெரியாரை கொள்கை தலைவராக சொல்றாங்க. ஆனா பெரியாரிய கருத்துக்களை வந்து அவர்கள் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வருவதில் ஆர்வம் காமிக்கல. இதையெல்லாம் உழைச்சி பேச வேண்டிய கட்சிகளே அதை பத்திலாம் பேசல. திமுக அதிமுகவை தான் டார்கெட் பண்ணிச்சு, அதிமுக திமுகவை தான் டார்கெட் பண்ணிச்சு. மூணாவதா ஒருத்தர் இருந்தான், அவன் இருந்தானா இல்லையான்னு தெரியல, முன்னாடி ஓடிட்டான், அவன் காடே காட்டல. ஸோ திமுகவை ஆட்சியிலேயே வைத்திருக்க வேண்டும், அதற்கான வழிகளை சொல்லுங்கள்ங்கிறது அரசியல் கிடையாது. அதை செய்வதற்கு திமுக தன்னை முன்பு வீழ்த்திய அதிமுகவுடைய அரசியலோ இன்றைக்கு வீழ்த்தி இருக்கக்கூடிய தாவேகாவுடைய அரசியலையோ தான் செய்யணும். அதுதான் ஆட்சியிலேயே இருப்பதற்கான வழி. காங்கிரஸ் தோற்ற போது அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்திருப்பார்கள்? திமுக எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், கலைஞர் இது மாதிரி சினிமா துறையில் கோலோச்சுகிற நடிகர்கள், வசனகர்த்தாக்கள் இவர்களை வைத்து மக்கள் மனதை மேனிப்புலேட் செய்து ஜெயிச்சிட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? அதே சினிமால நாமளும் குதிப்போம் அப்படின்னு செய்தார்கள். அதையும் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனா எமர்ஜென்சி காலத்துல அந்த 10 அம்ச திட்டத்தை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சிவாஜி கணேசன் கடைசி வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருந்தார். சிவாஜி கணேசனுக்கு எம்ஜிஆருக்கு நிகராக படம் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் அவர் விதைக்க விரும்பிய அந்த தேசிய நீரோட்ட அரசியல் தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் எடுபடவே இல்லை. அப்போ காங்கிரஸ் அதை செய்திருந்தால் அது ஒர்க் ஆகாது. அந்த மாடல் திமுகவுக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த அல்காரிதம் மாடல், ஸ்டார்டமை ஓட்டாக மாற்றக்கூடிய மாடல் சினிமா நடிகனுக்கு தான் ஒர்க் ஆகும். நமக்கு ஒர்க் ஆகாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சிக்கு எதிரான கதையாடல்களை உருவாக்குவதற்கு இந்த அல்காரிதம் என்னைக்குமே ஓரளவுக்கு பயன்படும். ஆனால் அவங்களுக்கு பயன்பட்ட அளவுக்கு பயன்படாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ நம்மளால வந்து டான்ஸ் ஆட முடியாது. திருப்பாச்சி சாங்குக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ரீல்ஸ் போடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. திமுக என்ன ரீல்ஸ் போடணும்? அதை பத்தி ஏதாவது சொல்லு. கொள்கையை பத்தி ரீல்ஸ் போட்டா ரீல்ஸ் பாக்குறவன் இதெல்லாம் பாப்பானா? நாங்க வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல நீங்க வந்து ஃபேர்னஸ் கிரீம் தான் விற்க முடியும். அங்க போய் மாநில சுயாட்சி பற்றி முரசொலிமாறன் எழுதிய புத்தகம்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல விற்க முடியும். அங்க வந்து நீங்க விஜயை தான் விற்க முடியும். வேணும்னா சூர்யா வித்துங்க. இப்போ கருப்பு படம் நல்லா ஓடுதுன்னு சொல்றாங்க, அவரை தான் விற்க முடியும். அங்க வந்து நம்ம வந்து பெரியார, அம்பேத்கர் எல்லாம் கொண்டு போய் இன்ஸ்டாகிராம்ல எப்படி விற்க முடியும்? இல்ல, இப்ப நம்மளுக்குன்னு கிரவுண்ட் வந்து சட்டமன்றத்துல லீடர் ஆஃப் அப்போசிஷன் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் விஜயால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா அங்க ஸ்கிரிப்ட் இல்ல. வீட்டுக்கு போயும் வந்து சொல்றாரு இல்ல, அழுது இருக்காரு இல்லையா? அதுக்கு வந்து விஜய் இழுக்க வேண்டிய இடம் முதலமைச்சரே ஆயிட்டீங்க. இப்ப வந்து பிரஸ் எப்ப சந்திப்பீங்க? பிரஸ்ஸுடைய கேள்விகளுக்கு எப்ப பதில் சொல்ல போறீங்க? மோடி கூட வெல்வதற்கு முன்பு இந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்ல. ஆனா ஒண்ணு இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு செட்டிங் இன்டர்வியூ அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. கடைசிக்கு நீங்களே இறங்கி வந்து செட்டிங் இன்டர்வியூ வைங்கன்னு சொன்னா சரின்னு செட்டிங் இன்டர்வியூ வச்சு இந்தா நீ கேட்டது முடிஞ்சது அப்படின்னு எஸ்கேப் ஆறதுக்கான வழிகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவா அரசியல் வெற்றி என்பது உழைப்பு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரபலம், அந்த பிரபலத்திலிருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய செல்வாக்கு, அந்த செல்வாக்கை நம்பிக்கையாக மாற்றி வாக்காக மாற்றுவதுங்கிற வரிசையில தான் நடக்கும். கடந்த காலங்களில் வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் போன்றவர்கள்லாம் வந்து அரசியலுக்குள்ள வர்றாங்கன்னா 30-40 வருடங்களை இந்த உழைப்பு பிரபலம் அடைவதற்கே அவங்க செலவிட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் 55வது 60வது வயதில் தான் அதிலிருந்து செல்வாக்கு உருவாகி அந்த செல்வாக்கை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் இந்த 40 வருட உழைப்புங்கிறது தேவையில்லை. அவர்கள் வந்து பிரபலத்தை ஓவர் நைட்டில் அடைகிறாங்க. செல்வாக்கை சில வருட சினிமா துறை வளர்ச்சியிலேயே அடைந்து கொள்கிறார்கள். எல்லா சொகுசோட இந்த அரசியல் உழைப்பெல்லாம் இல்லை, சினிமா உழைப்பை மட்டும் வைத்தே அவங்க பிரபலத்தையும் செல்வாக்கை அடைஞ்சாங்க. அந்த செல்வாக்கை நம்பிக்கையாக மாத்துறது மட்டும்தான் இந்த 2 வருஷம் போதும்னு காட்டுறாப்பு. 25 மாதத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதுனா அந்த 25 மாதத்தில் என்ன செஞ்ச? ஆல்ரெடி உனக்கு இருக்கக்கூடிய பிரபலத்தை, ஒவ்வொரு வீடுகளிலும் குழந்தைகள் ரசிகர்களாக இருக்கிறார்கள், இதையெல்லாம் வாக்காக மாற்றுவதற்கான நம்பிக்கையை விதைப்பதற்கு மட்டும்தான் அவங்க உழைக்கிறார்கள். இது எல்லாராலும் முடியாது. இது சினிமா நடிகர்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்ட செய்யலாம். நீங்க விஜயோடைய இதுக்கு வந்து டீகோட் பண்ணியிருக்கீங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம், ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பெயர் யாருக்குமே தெரியாது. ஆனால் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து அவர் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்ஸஸாக இன்னைக்கு அடைஞ்சு அமைச்சராகி இருக்கிறார்.
தமிழ்நாட்டு இந்த ஆட்சியை ஷோவை ரன் பண்ண போறதே ஆசாமி தான். நேற்றைக்கு ஒரு பிரஸ் மீட்டை வைத்து எந்த இது மூவ் ஆகலைனாலும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு வெளிப்படையா டிக்ளேர் பண்ற இடத்துக்கு போயிருக்கு. ஆனா மாற்றம்னு இவர்கள் கேட்டிருப்பது இந்த மாற்றம் தான். இந்த சம்பவம்லாம் நடந்ததெல்லாம் விஜய் தெரியுமானே தெரியல. தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்ல வேண்டியதை அவர் சொல்லிருக்காரு. இதெல்லாம் பண்ணா குண்டாஸ் போடுங்க, இதெல்லாம் சிஎம்மா இருக்க வேண்டிய விஜய் சொல்ல வேண்டியது. இன்னொன்னு, நம்முடைய அரசியலுக்கும் செல்வாக்கு உண்டு, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த செல்வாக்கை அல்காரிதம் வளர்க்காததுக்கு காரணம் 50 ஆண்டுகளாக கழகங்களே ஆட்சியில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த துரு தான் அதனுடைய பிரச்சனை. அந்த சக்கரம் வேகமா ஓடாததுக்கான காரணம் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமா இந்த கழக ஆட்சி அப்படிங்கறதுல அதிமுகவும் சேர்ந்து தொலைக்குது. அவங்க தான் அதிக வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. தாவேக்கா என்பது தூய சக்தியாக ஆட்சியில் நிலைக்க முடியாதுதான். ஏன்னா முன்னை விட பெரும் ஊழல்கள் நடக்கும், அதிகாரமே குதிரை பேரத்தில் தான் நடந்து வருகிறது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம சொன்ன மேற்படி அமைச்சருடைய செயல்பாடுகளும் அது, அவங்களுடைய மாமியார் இப்போதைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான தூய ஆட்சியை கொடுப்பார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ லாட்ரி, டிஜிட்டல் கந்துவட்டி, கேசினோ, இது மாதிரியான மாஃபியா தொழில்களுடைய ப்ராஜெக்டாக தான் இந்த ஆட்சி இருக்க போகிறது. எல்லாம் உண்மை. ஆனால் தாவேக்காவும் திமுக அதிமுக போலத்தான் என்கிற இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 10 பேருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேச்சடி விடுது. சொல்லிட்டாரு அதிமுக வீரமணி சொல்லிட்டாரு. அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள்லாம் அமைச்சர் பதவியை அலங்கரிக்க போகிறார்கள் அப்படின்னு நடந்துச்சுன்னா அது கடைசி எங்க கொண்டு போய் நிறுத்தும்? அது என்ன மாற்றமா? அப்போ திமுக அதிமுகவை போலத்தான் தாவேக்காவும் அப்படிங்கிற இடத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்தும். ஆனால் மேலோட்டமாக இது நெகட்டிவா இருந்தாலும் அதிமுக கூட வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, மந்திரி பதவி எந்த கட்சிக்கும் எப்பயுமே இது பரிமாறிக்கிட்டது கிடையாது. அப்போ மேலோட்டமா இது பார்க்க நெகட்டிவா தெரிந்தாலும் கூட சிஸ்டம் அப்படியே செட் ஆகும். எல்லாரும் அப்படிதான்ப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்குவார், தயாராயிட்டாங்க. நீ என்ன கேட்ட, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையும் கேப்பைன் நட்டிடுறேன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக சிஸ்டம் அதுக்கு உழைக்க தொடங்குது. அப்போ உண்மையில் மக்கள் ஏய்க்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற உண்மை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் இதுக்கான தீர்வு. திமுக வாங்கி கொண்டிருந்த வாக்குகளில் இருந்து தன்னுடைய பங்குன்னு ஒன்றை பிரித்து கொண்டு போயிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும். திமுகவிடம்தான் கொள்கை இருக்கிறது, சித்தாந்த பின்புலம் இருக்கிறது, அதனிடம்தான் நிர்வாக திறன் இருக்கிறது. அதுதான் இரட்டை டிஜிட்டல் உள்நாட்டு உற்பத்தியை காட்டி இருக்கிறது. எல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க போய் இதை போய் சொல்லி பாருங்களேன், அவருக்கு வாக்களித்தவர்களிடம் அவர்கள் இன்னொன்று கேட்பாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட தான் நிர்வாக திறன் இருக்கு, கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, ஆனா இதெல்லாம் தான் இதையும் செய்ய வைக்கிறா அப்படின்னு காலகாலமாக இருக்கக்கூடிய உங்கள் மீதான விமர்சனங்களை முன்வைப்பார். அந்த இடத்தில் தான் பதில் தேட வேண்டியிருக்கு. இப்ப கருத்துன்னு ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப தாவேக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்டருக்கு நாம மாற்றாக ஒன்றை கொண்டு போய் வைப்பதற்கு ஒரு பொருள் வேண்டும். அதைத்தான் திமுக தலைவர் கேட்கிறார். அதுதான் அவரு திமுக மாற்றம்னு பார்க்குது இல்லையா? சோ அதிகாரத்துடைய பக்க விளைவுகளை திமுக சரி செய்ய வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையுடைய எண்ணமாக இருக்குது. இந்த கொள்கைகளும் சித்தாந்தமும் இவற்றையெல்லாம் செய்ய சொல்லுகிறதா என்று மாவட்ட அளவிலான பெரிய அதிகார மையங்களாக வளரக்கூடிய நபர்களை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அவர்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. அந்த பக்க விளைவுகள் அதிமுகவிடம் இருந்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையா வளரல. திமுக மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிமுகவிடம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான பிறகு இதே இளைஞர்கள் திமுகவை தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுத்து கொண்டே வந்தார்கள். அதைத்தான் நம்ம 10 தோல்வின்னு எடப்பாடிக்கு சொல்றோம். அதுல ஏன் அவர்கள் எல்லாம் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள்? திமுகவுடைய வாக்கு சதவீதம் 50 எல்லாம் தொட்டதற்கும் அதே தான் காரணம். ஆனால் இந்த புதிய ஆப்ஷன், இவர்கள் தேடி இருக்கக்கூடிய புதிய ஆப்ஷன் கணக்குகளை மாற்றுகிறது. இந்த புதிய ஆப்ஷன் உண்மையிலேயே அண்ணா ஆரம்பித்த திமுக அளவுக்கு புனிதமாக இருந்தால் நாமெல்லாம் இப்படியே ஆதரிச்சுட்டு போயிடலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொரு கசக்கும் உண்மையை சொல்லணும், தாவேக்கா இப்போது உருவாக்கி இருப்பது ஒரு புது ஆர்டர், நியூ வேர்ல்டு ஆர்டர், அப்படி அதை ஓல்டு ஸ்கூல் ஆட்களை வைத்து எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமம். எதற்காக வீழ்த்தி இருக்கிறார்களோ அந்த காரணத்தோட மீண்டும் போய் நிற்பது என்பது இவர்களை வெல்லுவதற்கு போதாதுங்கிறத அவங்க ஏகே பழனிசாமிக்கும் வாழும் கேடயத்தோடு நிற்கிற மாதிரி தான். இல்ல 75 ஆண்டு கால கட்சி நிறைய சுமைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த சுமைகளை எல்லாம் வந்து இறக்கணும். ஏன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் எடுத்துட்டு போற பேகுக்கும் ஒரு எல்கேஜி குழந்தை எடுத்துட்டு போற பேகுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். நீங்க அந்த வெயிட் எல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வந்து முக்கியமா ஈடுபடணும். அப்போ அதிமுகவை காப்பாற்றி இருக்கக்கூடிய சாதி
முற்போக்கு அறிவியக்கமான திமுகவை காப்பாற்றவில்லைங்கிற அந்த கணக்கை நாம அலச வேண்டிய தேவை இருக்கிறது. ஓல்டு ஸ்கூல் அரசியல் இனி அப்படியே ஒரே நைட்ல இவர்களுடைய ஆட்சியில மாறினாலும் ஆனால் அது சரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை, அதற்கு இனிமேல் ஃபியூச்சர் இல்லைங்கிற சிக்னலை மட்டும்தான் இந்த தேர்தல் வந்து கொடுத்துருக்கு. அது இன்னும் இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது வீழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ திமுக தான் நியோ திமுகவாக உருமாற வேண்டிய தேவை இருக்கிறது. அரசாங்க கான்ட்ராக்டர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், கிரானைட் குவாரி அதிபர்கள், இவர்களுடைய சொந்த ஊரில் அவருடைய அடுத்த கட்ட எலிவேஷன் தான் பெரிய கட்சிகளில் எம்எல்ஏவாவது அமைச்சராவது என்று இருக்கக்கூடிய நடைமுறை யதார்த்தத்தை விஜயுடைய ஸ்டார்டமை வைத்து சமூகம் உடைத்திருக்கிறது. ரொம்ப எளிய ஒரு சபாநாயகர், துணை சபாநாயகர் கொடுத்தாங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு டாஸ்மார்க்ல உட்காந்து குடிக்கிறார், அது குடிச்சிட்டு போறாரு. ஆனால் அது அப்படியேப்பட்ட ஒரு நபரை தான் வந்து உணர்ந்திருக்காங்க. இது மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் கிட்டத்தட்ட 108ல் 50க்கும் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து நாமளே பார்த்தோம். 250 ரூபாய் செருப்போடு உள்ளே ஏறி வருபவர்களையும் நம்ம பார்க்கறோம். அதை உள்ளூர் அது தோல்வி அடைஞ்சாலும் கூட சந்தோஷத்தோட தான் நம்ம மனம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் 5000 கோடி ரூபாய் ஆதரவு வர்ற அத அப்போ விஜயுடனும் பல ஃப்ராடு தொழிலதிபர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த உண்மையை அவர்கள் லாவகமாக மறைத்து தங்களுடைய ஸ்கேமை செய்கிறார்கள். அதிமுகவை இந்த விழுங்கி செரிக்கக்கூடிய இந்த முயற்சியில் தாவேகாவும் கண்களை உறுத்தக்கூடிய தொழில்முறை அரசியல்வாதிகளால் நிறைந்தால் அதன் மீதும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு, ஏன்னா நீ ஸ்கேம் பண்ணிருக்க, மாற்றத்தை கொண்டு வரேன் கொண்டு வந்திருக்க, அப்போ அதன் மீதும் அதிருப்தி அடைவார்கள். அதன் பின்பு நம்மிடம் தான் வருவார்கள் அப்படின்னு இயல்பாக காத்திருப்பது என்பது அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது வந்து காங்கிரஸ் வடக்க செஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. நீ எப்ப இறங்கினாலும் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஆப்பிள் விழும்னு உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படி இருப்பதுக்கு பேரு அரசியல் கிடையாது. இப்ப வேலுமணி அன்கோவை உள்ளிழுத்து புது அதிமுகவாக தாவேகா உருவாகிறது என்று வைத்துக் கொண்டால் அப்போது மீண்டும் ஆட்டம் ஸ்கொயர் ஒன்னுக்கு வரும். அப்போ வந்து நம்ம மீதான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நியூட்ரல் ஆயிரும், மீண்டும் போட்டி போடலாம் என்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அதற்கு வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. அந்த நவீன அதிமுக இருக்குல்ல, விஜய் தலைமையில் உருவாகக்கூடிய அந்த அதிமுக, அதற்கு சாதி பிளஸ் சினிமா கவர்ச்சின்னு 2 பலங்கள் சேரும். அது என்னன்னா, விஜய் தான் மட்டுமே பகட்டான மன்னன், எனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் டம்மிகள் தான் என்கிற ஜெயலலிதா பாணி அதிமுகவை கொண்டு வந்தால் இதே ஊடகங்கள் அதை வந்து மாசா சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ திமுக தலைவர் இப்போது அறிவித்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது உண்மையிலேயே இளம் தலைமுறையினர் கண்களில் தெரியும் அளவுக்கு, அவர்கள் உணரும் அளவுக்கு, மூளைக்கு உரைக்கும் விதத்தில் படித்த டீசென்டான தன் அறிவை அரசியலுக்கு பயன்படுத்தும் விதமான முகங்களால் நிறைப்பதாக இருக்க வேண்டும். தலைவர் தொடங்கி திமுகவில் நீளக்கூடிய கொள்கை பேசும், கொள்கை சார்ந்த அறிவியக்க வரிசை மீது இதே இளம் தலைமுறைக்கு எந்த ஒரு கோபமோ அசூயையோ இல்லை என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமா யாரையும் வெறுப்பது கிடையாது. ஆனால் பணம், படைபலம், ஜாதி பலம், இந்த செல்வாக்கை ஒரு காம்பினேஷனாக வைத்து தொழில்முறையாக அரசியல் செய்வோரின் மீது ஒரு மிகப்பெரிய அவர்ஷன் இருக்கிறது. அந்த அவர்ஷன் தான் திமுகவை இன்றைக்கு வீழ்த்தி இருக்கிறது. இதை சரி செய்வதுதான் தலைவர் தேடக்கூடிய மாற்றமாக இருக்கும். இழந்த செல்வாக்கை மீளப்பெற இழந்ததற்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அதில் உள்ளபடியே நேர்மையான மாற்றங்களை செய்ய வேண்டும். எப்போதுமே வந்து ஒரு மாற்றம் புதிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும்னு பிரின்ஸ்ல ஒரு வரி வரும். மாக்கியவெல்லி பிரின்ஸை எழுதும்போது அவர் வந்து மெடிசின் ஒரு தலைவருக்கு ஒரு கையேடாக எழுதி கொண்டே கொடுத்தார். அதுக்கு பெருசாக பொருட்படுத்தலை. ஆனால் மாக்கியவெல்லி எழுதியது ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்குவதற்கு ஒரு தலைவன் வேண்டும், அந்த தலைவனுக்கு என்னவெல்லாம் இருக்க வேண்டும்னு அவர் அந்த நூலை எழுதுகிறார். யாருக்காக எழுதினாரோ அவங்க அதை கவலைப்படல. ஆனால் அது பல வருடங்கள் கழித்து நெப்போலியன் வரைக்கும் இன்றைக்கும் ஐரோப்பாவில் அது ஒரு ரகசிய கையேடாக அரசியல்வாதிகளுக்கு பயன்படுகிறதுன்னு வைங்க. திமுகவுடைய அரசியல் என்பது ஸ்டேட்டஸ்கோவை உடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சித்தாந்த பின்புலத்துடன் உருவாக்கி வைப்பது மட்டும்தான். அதிலிருந்து அதிகாரத்தை வைத்திருப்பவர் மீற விடாமல் பாதுகாப்பது. அது காமராஜர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய திராவிட சமூக நீதி ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி நீங்கள் வேலை செய்ய முடியாது. அதுவரை அண்ணாதான் ஆள்கிறான் என்று பொருள்கிற வரிக்கு பின்னாடி இருப்பது அந்த ஃப்ரேம் ஒர்க் தான். இதை மீறியதால் தான் எடப்பாடி காலத்து அதிமுக அழிகிறது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மீறலையே. அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள செயல்படக்கூடிய தலைவன் தப்பிப்பான். திமுகவை வெறுமனே எலெக்ஷன் மிஷனரியாக மட்டும் கருதி அதனுடைய வெற்றிக்கு மட்டும் வழிகள் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்க திமுக இரலவெண்ட் ஆயிடும். திமுகவுடைய அரசியல் இதுதான்.
இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஆட்சி வரும் போகும் நிலையல்ல அப்படிங்கிற அந்த பதத்துக்கு பொருள் கிடைத்துவிடும். இதுதான் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய டீஸ்டாக்குகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தி, தலைமை கேட்டிருக்கக்கூடிய கருத்துக்கான பதிலும் இதுதான். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்